வெடியம் என்று சொல்லுகிறோம், நைட்ரஜன் அட்மாஸ்பியரில் நிறையா இருக்குது. அந்த யார் மாற்றுறது? தாவரங்கள். ஒரு சில தாவரங்கள் முடிச்சு இருக்குது அடியில். கடலை செடியை நீங்கள் பிடுங்கினீங்கன்னா அடியில் முடிச்சா இருக்கும். அதுதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நாடியூல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வெடிய முடிச்சுகள் என்று தமிழில் நாம் சொல்லலாம். ஸோ அதுதான் என்ன பண்ணுது, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த வெடியத்தை எடுத்து தனக்கு மட்டும் உணவாக எடுத்துக்கொள்வது கிடையாது, அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் அந்த வெடியத்தை கொடுத்து தான தர்மம் செய்கிறது. பார்த்தீங்களா, கடவுள் எவ்வளவு அறிவுபூர்வமாக அந்த ஒரு வருஷம் அந்த வேலை செய்யறதுக்கு தான். அதாவது சார்ஜ் பண்ணுற மாதிரி, நம்ம செல்ஃபோனு டவுன் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், போய் சார்ஜ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இது. ஏன்னா 6 வருஷம் பேட்ரி டவுன் ஆகிடுது, லேண்டு எல்லாம் அவுட்டு. ஸோ அதை சார்ஜ் பண்ணும். அதுதான் அந்த ஒரு வருஷம் நீங்கள் சார்ஜ் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகாக இரக்கம் காட்டுகிறார். கடவுளுக்கு பாருங்கள், மண்ணு மேலே கூட இறக்கம் இருக்குது, கல் மேலே இறக்கம் இருக்குது, நிலத்து மேலே இறக்கம் இருக்குது, பூச்சி பூண்டுகள் மேலே இறக்கம் இருக்குது. மனுஷன் மேலே மட்டும்தான் இறக்கம்னு நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தானே, எல்லாமே அவர் தானே அப்பன். அப்பா த ஃபாதர், அவர் ஃபாதர் ஹூ ஆர்ட் இன் ஹெவன் ஜெபிக்கிறோமே, படைப்பும் அவரை அப்பா என்று தானே அழைக்கின்றது. ஸோ ஆகவே அப்பாவுக்கு ஏகப்பட்ட அன்பு தனது பிள்ளைகள் மேல், முக்கியமாக இந்த மண்ணின் மேல்.